சற்று முன் திமுகவின் எம்பி ஆகிறார் பிரேமலதா விஜயகாந்த். ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்துடன் நிறைவடைய உள்ளதால் அந்த பதவிக்கு யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் திமுக வசம் 4 பேரும் 2 அதிமுக வசமும் உள்ளது. இந்த நிலையில் தன்னிடம் உள்ள 4 சீட்டுகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது திமுக. ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக உள்ள வழக்கறிஞர் வில்சனுக்கு வாய்ப்பு வழங்கியதோடு மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு சீட், திமுக சேலம் மாவட்ட செயலாளரான சிவலிங்கத்திற்கும் எழுத்தாளர் சல்மாவிற்கும் என பிரித்து கொடுத்துள்ளது. அதிமுக வசமான 2 சீட்களை கூட்டணிகளுக்கு கொடுக்காமல் அதிமுகவே எடுத்துக்கொண்டுள்ளதாம். அதாவது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத் தலைவரான தனபால் மற்றும் முன்னாள் அமைச்சர் இன்பதுரை ஆகியோர் அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தேமுதிகவிற்கு அடுத்த ஆண்டு மாநிலங்களவையில் ஒரு சீட் வழங்கப்படும் என்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாகவும் அதிமுக அறிவித்துள்ளது. இந்த நிலையிலோ இந்த ஆண்டு ராஜ்யசபா சீட் வழங்கப்படாதது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறுகையில், தற்போதைய மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு சீட் வழங்கப்படும் என அதிமுக தரப்பில் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது அடுத்த தேர்தலில் சீட் என கூறுகின்றனர். அரசியலில் தேர்தலை நோக்கித்தான் அனைத்து பயணமும் இருக்கும் என்பதால் எங்களின் நிலைப்பாடும் அதை நோக்கித்தான் இருக்கும். தேர்தலை மனதில் வைத்தே தேமுதிக பயணிக்கிறது. 2026 தேர்தலில் கூட தேமுதிக தனது கடமையை நிறைவேற்றும் என்று தெரிவித்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த். அதே சமயம் தேமுதிக அதிமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறது என்று அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட்டணி நிலைப்பாடு குறித்து ஜனவரியில் அறிவிப்போம் என தேமுதிக திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. இதன் மூலமாக அதிமுக மீது கடும் அதிருப்தியில் தேமுதிக இருப்பதாகவும் அதனால் திமுகவுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவுமே விவரம் அறிந்தவர்கள் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் வெளியாகியுள்ளது. இப்படிப்பட்ட காரணங்களால் தான் மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும் அதற்கு பிரேமலதா நன்றி தெரிவித்ததும் என்றும் கூறப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்றால் மாநிலங்களவை சீட் கொடுக்க வேண்டும் என்ற டிமாண்ட் முன்வைக்கப்பட்டுள்ளதாம். இந்த நிலையில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கே சீட்டுகளை எப்படி பிரித்து கொடுக்கப் போகிறோம் என்ற குழப்பத்தில் திமுக தலைமை இருக்கும் நிலையில் தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணைந்தால் அது திமுகவிற்கே மேலும் சிக்கலாக அமையும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இந்த பரபரப்பு தேர்தல் சமயத்தில்தான் ஏற்கனவே திமுக கூட்டணியில் 4 எம்பிக்களை தேர்வு செய்தாலும் புதியதாக தேர்வு செய்யப்பட இருக்கின்ற எம்பியை ரத்து செய்துவிட்டு தேமுதிகவுடன் கூட்டணி சேர்ந்தால் தேமுதிக கட்சி தலைவரான பிரேமலதாவுக்கு அல்லது விஜயகாந்த் மகனுக்கு விஜயபிரபாகரன் இருக்கிறார் அல்லவா, அவருக்காவது ஒரு எம்பி பதவி கொடுப்பதற்கான உத்தரவாதத்தை ஸ்டாலின் கொடுக்கப் போகிறார் என்ற தகவலால் தற்போது தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் திமுக தொண்டர்கள் அனைவருமே பெரும் உற்சாகத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது.